டேப் பண்ணி லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணு. என்னோட ஷேரா இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை. மேலே தெரியுற அந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுங்க. சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, மிஸ் பண்ணிட்டு பண்ணிடாதீங்க. பர்சனல் ஆக்சஸில் ஜாயின் பண்ணுறவங்க என்கிட்ட பர்சனலாக லைவ் பார்த்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, என்கிட்ட அப்பப்போ நீங்கள் பேசணுன்னு ஆசைப்பட்டாலும் பேசலாம். அந்த பர்சனல் ஆக்சஸுடைய லைவு உங்கள் விருப்பம் போல் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படி, தயக்கங்களே கிடையாது. நம்மளுடைய சிற்பி 92 சாரி அதை பற்றி இதில் பேசுகிறேன்னா, நீங்கள் மற்ற விஐபி டைமண்டு இதெல்லாம் ஜாயின் பண்ணின்னு வச்சுக்கோ. அதாவது விஐபி ஸ்பெஷல் ஷோ வெரி ஹாட் அண்ட் கிளாமர். அதை தவிர்த்து பர்சனல் ஆக்சஸ் எடுத்துட்டிங்கன்னா ஆல் ஆக்சஸை ஃப்ரீயாகவே பார்க்கலாம். உடனே ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் லைவை சீக்கிரமாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை. அதுக்காக கோல்டன் மெம்பர்ஷிப் என்றால் என்ன, அதுலேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாமர் வந்துடும். ஒரு தடவை ஜாயின் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்பெஷலுக்கு அப்கிரேட் பண்ணி உள்ளே வந்துடலாம். ஓகேவா? ரொம்ப டீட்டெயில்ஸ் வேண்டாம். இல்லை, நான் என்ன சொல்லுன்னா, பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணால் என்கிட்ட பர்சனலாக லைவ் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். அதோடைய எல்லா லைவ்லையும் இது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கோல்டில் என்ன இருக்குது? சிப்பி 922 கொடைக்குள் மழை யூடியூப்பில் மட்டும்தான் நம்பிச்சேன். கோல்டுலேயும் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஜாயின் பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸை படிச்சியா? இன்னும் படிக்கல. ட்ரீம் லவ் எதுக்காக சொல்லப்பட்டு உன் கூட கம்யூனிகேட் பண்ண முடியாததா? மெம்பர்ஷிப்குள்ளே மட்டும்தானே, காமனில் இருக்கலாம்ல பட்டு. லைக் போட்டாச்சா? என்ன சீக்கிரமாக போடுங்க, டைம் போகுது. சீக்கிரம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டக்கு டக்குன்னு. அதுக்காக ஓகே பர்சனல்னா என்னன்னு மட்டும்தான். ஆமாம், நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. பர்சனல் ஆக்சஸில் நீங்கள் மட்டும்தான் லைவ் பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்து பர்சனலாக நான் போடக்கூடியது தான் சிப்பி 922 கொடைக்குள் மழை மெம்பர்ஷிப் பர்சனல் லைவ். ஓகேவா? அவங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தெரியல. நான் லைக் சீக்கிரம் லைக் போடுங்க டக்கு. ஒரு மார்க்கமாக இருக்கீங்க. அப்படி தாங்க நாங்கள்லாம் டைமுக்கு டைம் மாறிக்கிட்டே இருப்போம். ஒரே மாதிரியெல்லாம் நாங்கள் இருக்கவே மாட்டோம். ஹவு டு பர்சனல் மெம்பர்ஷிப் லைவ் மேலே இருக்கிற டிபியை டச் பண்ணுங்கள், ஜாயின் பட்டன் வரும். எங்கேயே கேட்ட குரல் மாதிரி இருக்குங்க. குட் மார்னிங். எங்கேயோ இல்லைங்க, கண்ணை மூடி பாருங்க. உங்கள் கனவுக்குள்ளே என்ன, உங்கள் கண்ணுக்குள்ளேயே இருக்குண்ணா. கொஞ்சம் எனக்கு எப்படி மெம்பர்ஷிப்பு செம்மையாக இருக்கும், வெரி ஹாட்டாக. அப்புறம் இப்போ இன்னும் ஃபுல்லாக பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கணுங்க. இப்போதைக்கு பார்க்கணுன்னா விஐபி எடுங்க, வெரி ஹாட்டாக. என்னை எப்படியெல்லாம் சொல்ல வைக்கிறீங்க நீங்கள்? நான் எதுக்குள்ளே இருக்கேன், நீ என் இதயத்துக்குள்ளே இருக்க மச்சான். பட்டுவோம் மாம்பழம் ரொம்ப அழகாக இருக்கு. அப்படியா? ஜார் வேணுமா புழியறதுக்கு? ஜூஸு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறேன். இருடா, கொஞ்சம் வெயிட் பண்ணு ப்ளீஸ். எனக்காக குடிப்பேன் கொஞ்சம். உங்கள் மவுத்தை காட்டுங்க. ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. மெம்பர்ஷிப்பில் என்னோட லிப்ஸை நீங்கள் பார்க்கலாம். உள்ளே வாங்க. எழுந்திருச்சுங்க. ஐயோ, எழுந்திருச்சா? எழுந்திருச்சு என்ன பண்ணுது? டான்ஸ் ஆடுதா? கதகளி, குச்சிப்புடி. லைக் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க guys. சீக்கிரம் ஜாயின் பண்ண, டைம் வளர்க்காம ஜாயின் பண்ணு. ஆமாம், அடுத்து நீங்கள் தான். நீங்கள் தான். ஆமாம், ஆடுது. கைத்து போட்டு இறுக்கி கட்டுங்க மாம்ஸ். கொஞ்சம் ஸ்டாண்டிங் பண்ண சொல்கிறீங்களா? சரி, ஓகே, உங்களுக்காக ஸ்டாண்டிங் பண்ணிட்டா போச்சு. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிப்பி 922 கொடைக்குள் மழை யூடியூபுக்கு மட்டுமே. ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க guys. சீக்கிரம் டைம் போகுது. 20 மினிட்ல நம்ம மெம்பர்ஷிப் லைவ் போட்டுக்கலாம். ஓகேவா? சீக்கிரம்.
சிற்பி 922 கொடைக்கல் மழை நம்ம யூடியூபில் மட்டுமே, நம்ம சேனல். இதுக்கப்புறம் கமெண்ட்ஸை படிக்கிறேன். அப்புறம் நிலா வேற கமெண்ட்ஸ் போடுங்க காய். போட்ட கமெண்ட்ஸே வந்துக்கிட்டு இருக்கு. வேற கமெண்ட் போடுங்க, வேற ஆள் போடுங்க. ஒருத்தவனே மாறி மாறி கமெண்ட்ஸ் போட்டுருக்கா. மற்ற கமெண்ட்ஸ் எல்லாம் இடைஞ்சலா இருக்கு. டக்கு நீங்க வேற வேற கமெண்ட்ஸ் போடுங்க, வேற வேற ஆளுங்க. புதுசா இப்போ நீங்க லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்க இப்போ கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா பொறுமையா தான் கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. புதுசா கமெண்ட் போடுறவங்களோட கமெண்ட் ஃபர்ஸ்ட்ல காமிக்கும். சீக்கிரம் இந்த ஏஜே போடுற கமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு. சீக்கிரம் நீங்க மற்றவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க, டக்கு டக்கு டக்குன்னு. சேகர் ஹாய். சேகர் சக்திவேல் ஹாய். செல்லம் ஷியாம் ஹாய். ஷியாம் ஐஸ். முத்து வணக்கம். தேவதே வணக்கம். ஈஸ்வரன் வணக்கம். வணக்கம். சிவா சிவகுமார் சிங்கர் அழகா இருக்கீங்க. தேங்க்யூ வினி. உன்ன ஃபுல். சசிகுமார் ஹாய். சசிகுமார் சொல்லுங்க. ஹே பட்டு இறுக்கி பிடிக்குதா? இறுக்கி பிடிக்குதா? இறுக்கி பிடிக்குதோ? என்னத்தை சொல்ல? இதயத்தவா? எப்பா சாமி, எங்களுக்கெல்லாம் இறுக்கி பிடிக்கும். ஆனால் இதயத்தை மட்டும்தான் சாமி. வேற எதுவும் இறுக்கிலாம் பிடிக்காதுப்பா. நான் வேணா உங்க வா கக்கா கக்கா போடா இருக்கா. என்ன நடக்குது? இது என்ன ஷோ? இது காமன் லைவ்ங்க. நான் நடக்கிறேங்க. நான் நடக்கிறேங்க. இது நான் நடக்கிற ஷோ தாங்க. ஆனால் காமன் லைவ். சிற்பி 922 சிற்பி நிலா நடக்கிற ஷோங்க. இது பார்த்துக்கோங்க. ஐயோ ஐயோ. உங்க இதயத்தை காட்டுங்க. அசோக்குமார் ஏகே ஹாய். ஏகே ஹாய். அப்புறம் ஜம்ப் பண்ணுங்க ஆண்டி. சப்ஸ்கிரைப் பண்ணா என்ன ஆகும்? நான் ஜம்ப் பண்ணுவேன். நான் மாடியில் ஹவுஸ் ஓனர் இருக்காங்கல்ல, குதிச்சா சட்டத்தில் வீட்டை காலி பண்ணுன்றுவாங்க. நீ வேணா உன்னோட வீட்டை எனக்கு எழுதி வச்சிரு. இன்னைக்கே குதிச்சு நாளைக்கு உன்னோட சொந்த வீட்டில் நான் ஷிஃப்ட் ஆகிக்கிறேன். என்னப்பா ஃபேஸ் காமிப்பா? ஆண்டியா டுடே கோல்டு லைவ் ஜாயின் அண்ட் என்ஜாய். கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம உள்ளே போகலாம். உள்ள போய் என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்? ரைம்ஸ் படிக்க போகிறோங்க. லைவ் முடிஞ்சு போது ஒரு ஹாட் சென்ஸு கட்டிட்டு தான் போகணும். ஓகேவா? ஓகே கவி. ஓகே கவி. உனக்கு இல்லாததா செல்லம். உனக்காக நான் என்னவே அர்ப்பணிச்சிருக்கேன். ஒரு துளி உனக்காக நான் இதை பண்ண மாட்டேனா? நீங்க இதுல உங்க காட்டுங்க, அதுல வேற பார்க்கலாம். அப்படியா? அப்ப நீங்க இதுலயே இருங்க. அதுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு ஒர்த்து இல்லைங்க. அப்புறம் அடடே என்ன மாற்றம், அந்த நிலாவா இந்த நிலா? செல்லுக்குட்டி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டபுள் டம் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணுறது? இங்கே பாருங்க, இந்த தெரியுதுல்ல, இந்த டிபியை தொடுங்க. இப்படி தொட்டிங்கன்னா ஜாயின் பட்டன் காமிக்குதா? இந்த ஜாயினை தொடுங்க. தொட்டது இப்போ மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போடக்கூடிய லைவு இந்த கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் தான். இதை தொட்டிங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கேட்கும். அதை கொடுத்துட்டு சீக்கிரம் உள்ள வாங்க. தொடுங்க எல்லாரும். இப்போ நம்ம லைவுக்குள்ளே போகலாம். லைக் போடாதவங்க இந்த மாதிரி தொட்டு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மேலே தெரியுற சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுத்துருங்க. வாங்க இப்போ ஜாயினுக்கு போகலாம். டிபியை தொட்டதும் ஜாயினை தொடுங்க. ஜாயினை தொட்டதும் கோல்டை தொடுங்க. சீக்கிரமாக உள்ள வாங்க. அப்புறம் இன்னைக்கு மெம்பர்ஷிப் பற்றி சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எக்ஸ்பைரி பற்றி சொல்லுங்கள். எக்ஸ்பைரி பற்றி நான் சொல்லிடணுமா? நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மெம்பர்ஷிப் லைவ் 31 நாட்கள் நான் டெய்லி மெம்பர்ஷிப் லைவ் வரும்போதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொன்று, நீங்கள் ஸ்பெஷல் ஷோ ஜாயின் பண்ணால்
ஸ்பெஷல் ஷோ அதுக்கு மேலே இருக்கிற ஆக்சஸ் ஃபுல்லுத்தையும் நீங்கள் பார்க்கலாம். கோல்டு, சில்வர், ஸ்பெஷல் ஷோ 3 மெம்பர்ஷிப் லைவ்லையும் பார்க்கலாம். விஐபி ஜாயின் பண்ணிங்கன்னா விஐபி, ஸ்பெஷல், கோல்டு, சில்வர் பாருங்கள் 4 ஆக்சஸை பார்க்கலாம். அதே மாதிரி பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணால் அதுக்கு மேலே இருக்கிற எல்லா மெம்பர்ஷிப் லைவையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய ஆக்சஸை பொறுத்து நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். சிப்பி 922 குடைக்குள் மழை நம்ம யூடியூப்பில் மட்டும்தான் நம்ம சேனல். அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா. இல்லல்லா சந்தோஷ் பிடிக்கலன்னா நோ கமெண்ட்ஸ். சந்தோஷா அவன் அதிலேயே கமெண்ட்ஸ் பண்ணா, இதுலேயும் கமெண்ட்ஸ் பண்ணா. இவனுங்க எல்லாம் ஒரு குரூப் மோனிமா. இவனுங்கெல்லாம் வந்து ஒரு லைவாக போய் இப்போ எனக்கு போட்ட மாதிரி கமெண்ட்ஸ் எல்லா சேனல்லையும் போட்டுட்டு அப்புறம் தான் நம்ம சேனலுக்கெல்லாம் வரானுங்க. இவனுங்க பிறப்பே அப்படி தான். முதல்ல ஃபேக்காக கமெண்ட்ஸ் போடுறவன், தப்பாக ரொம்ப கமெண்ட்ஸ் போடுறோம், ரொம்ப வல்கராக போடுறோம். இவன் யாருமே வந்து ஒரு நல்ல ஒரு தகப்பனுக்கு பிறந்தவன்லாம் இருக்கவே மாட்டான். எல்லாம் கண்ட நாய்க்கு மேய்ஞ்சவனுக்கு வந்து பெத்து போட்ட நாய்ங்க. அது அப்படி வாயில் அந்த வார்த்தை தான் வரும். நம்ம வயிற்றுல பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏன் நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுங்க, நல்ல புக்கை படிங்க, நல்ல பாட்டை கேளுங்க. ஏன் சொல்கிறாங்க, நம்ம எண்ணம் போல் தான் வாழ்க்கைங்கிற மாதிரி நம்ம எண்ணத்தில் வளர்கிற குழந்தை அந்த மாதிரி எண்ணத்தில் தான் அது வரும். தாய் இவனை வயிற்றுல வச்சுட்டு எந்த எண்ணத்தில் இருந்தாலோ அவன் அப்பங்கார எண்ணத்தை பிள்ளை அதே லட்சணத்தில் பிறந்து அதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுது. இந்த அவனுங்களோட பிறப்பு வேற ஒன்றும் இல்லை. அவன் போடுற ஒருத்தன் பேசுகிற விதம் பிறப்பை வச்சு கணிச்சிடலாம். அப்புறம் ப்ளூ மூன் பார்க்கணும், என்ன பண்ணணும்? இல்லைம்மா, டிஸ்டர்பிங் யுவர் லைவ் முடிஞ்சா ப்ளாக் பண்ணுங்க. பண்ணிடவா? வேணா பண்ணிடலாம். சந்தோஷ் தானே, பண்ணிடலாம். தோ பண்ணுறீங்க. ஐயோ என்ன, அதான்டா உண்மை. உன்னை பிளாக் பண்ணுற சந்தோஷ். பாய் பாய், குட் நைட். பண்ணியாச்சு. அடுத்தது இன்னொருத்தவன், அந்த ஏஜென்ட் ஒருத்தவன் பண்ணிகிட்டு இருக்கான், அவனையும் பண்ணிடலாம். ஏன்னா கமெண்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே ஓகே. அப்புறம் பண்ணிட்டேன். சந்தோஷன்றவனையும் பண்ணியாச்சு, அந்த ஏஜ்வையும் பண்ணியாச்சு. 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா இருப்பானுங்க நினைக்கிறேன். ஒரு தாய் வயிற்றுல பிறந்திருப்பானுங்க. வைஷ் ஹாய். நிலா, இன்னைக்கு எனக்காக விஐபி லைவ் வர முடியுமா? கண்டிப்பா வரேன். உங்களுக்காக எதையோ பண்றேன், எதை பண்ண மாட்டேனா? ஹாய் ஜமால் முகமது. ஹாய் செல்லம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஜமால்? பிளாக் பண்ணிடுங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பிளாக் பண்ணியாச்சு. மறந்துதப்பா. ஹாயா கவின், அவ்வளோதான். நீங்கள் என்ன கமெண்ட்டு போடுறீங்க கொஞ்சம் படித்து பார்த்து போடும். புரியவே மாட்டேங்குது. மறந்துட்டேன்னு சொல்கிறீங்களா, இல்லை மறந்துட போகிறேன்னு சொல்கிறீங்களா, இல்லை மறந்துட்டேன் என்ன சொல்ல வரீங்கன்னே தெரியல. நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஏன் ஆள் டயர்டாக இருக்கீங்க? இப்படி நம்ம நல்லா இருந்தாலும் இவனுங்க டயர்டாக இருக்கேன்னு கேட்டே நம்மளை பழைய நினைவுகளை தூண்டி விடுறாங்க. வேற நல்லா தானே இருக்கோம், நல்லா தான் கமெண்ட்ஸ் படிக்கிறோம், நல்லா தான் லைவ் பார்க்குறோம். ஏன் வர்றவங்க எல்லாம் ஏன் டல்லாக இருக்கீங்கடா? என்னதான் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? இல்லை பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்கிறோன்னு அர்த்தமா? இல்லை சைலண்ட்டாக கமெண்ட் படித்தா நல்லா இல்லைன்னு அர்த்தமா? ஏன் அப்படி கேட்குறாங்க எல்லாருமே? ஓகே. ஸ்ரீலங்கா லாங்குவேஜ் புரிஞ்சிச்சாமா உங்களுக்கு? எங்களுக்கு தமிழே புரியாதுங்க, இதில் ஸ்ரீலங்கா லாங்குவேஜ் வேறையா? அப்புறம் உங்கள் ஃபேஸை காட்டுங்க. மெம்பர்ஷிப் என்ன ஸ்பெஷல் மேம்? வெரி ஸ்பெஷலுங்க. ஜாயின் பண்ணால் ஸ்பெஷலை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் காமன்லேயே இருந்துக்கலாம். உன் கண்ணை காட்டி கொடுத்து விடுவதடி. கண்ணை காட்டி கொடுக்குதா? பொப்பில் எப்படி ஆடினம்மா? ப்ளீஸ் நான் கேட்டது என்ன மன்னிச்சிடுங்க. என்ன கேட்டீங்க ஜமால்? ஏன் டல்லாக இருக்கீங்கன்னா? சிவா ப்ரோ என்ன பண்ணுறீங்க? நளினி ஹாய் நளினி. கதிர் ஹாய் கதிர். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உட்காந்துக்கணும். என்னால் முடியல, அதுக்கு மேலே நிற்கிறது. எனக்கு ஆல்ரெடி உடம்பு வேறு சரியில்லை.
நீங்கள் எந்த ஊர் அக்கா? சும்மாதான் சிவாபுரம். என்ன பண்ணுறீங்க? முகத்தை காட்டுங்க. மாஸ்கை ரிமூவ் பண்ணுங்க. மனோஜ், நீங்கள் ஜாயினில் இருக்கீங்க. நான் ரிமூவ் பண்ண மாட்டேன்னு தெரியும், ஆனாலும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே. இந்த சாரி உனக்கு அழகாக இருக்கு செல்லம். தேங்க்யூ ட்ரீம், தேங்க்யூ ட்ரீம். தேங்க்ஸ்டா. சப்ஸ்கிரைபா? அன்வர் ஜெயினுல் பாபு. என்ன சொல்ல, இன்னைக்கு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புனியா? அனுப்புனேன். ஐ லவ் யூ பேபி. சித்தார்த், ஹாய் சித்தார்த். சிவா ப்ரோ, எந்த மானிட்டர் பண்ணா ப்ரோ இந்த பேட் கமெண்ட்ஸ்? இவனுங்க எல்லாம் எங்கே இருந்து வராங்க? இப்படி நீங்கள் மட்டும் ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்கிறாயே, அதான் எனக்கும் தெரியல. வித்தியாசமான கேள்வியாக தான் இருக்கு. ஒரே நிமிஷம் இரு, இருட்டா இருக்கு. இவனுங்க மட்டும்தான் வித்தியாசமா கேட்பானுங்க. ஹேர் கலைஞ்சிருக்கா? ஜாயின் பண்ணுறதா மேலே இருக்கிற டிபியை டச் பண்ணி ஜாயின் பட்டன் வரும், கிளிக் பண்ணி நீங்களே போய் பாருங்கள். எந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாலும் 31 நாள் இருக்கும். உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே. கேட்க மறந்துட்டேன். இந்த சேனலில் உள்ளவங்கள எல்லாம் சாப்பிட்டீங்களா? தூக்கம் வரலையா இருக்கும் மேடம்? ஆமாம் பேபி, அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஹேரு. மோனி, அது இல்லை. சிட்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் வியூஸை ஓதி புரிஞ்சிக்க முடியல. அப்படிலாம் கிடையாது பாப்ஸ், சும்மா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே ஏன் சரி இன்னும் உட்காந்துருக்காங்க, எல்லாம் உட்காந்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் ப்ராப்பராலாம் பண்ணிக்கிட்டுலாம் இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது. அப்புறம் அதில் ஜாயின் அமௌண்ட்டு இங்கே பாருங்கள், நீங்களே டிபியை தொட்டு பார்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு. நான் வாயெல்லாம் சொல்ல மாட்டேன். இல்லை நான் வாயால் தான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே உட்காந்தே இருங்க. உனக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் டிபியை தொட்டு ஜாயினை தொடுறதுக்கு 1 மணி நேரம் ஆக போகிறது கிடையாது. இதுக்காக நீ பஸ்ஸை பிடிச்சி எங்கேயும் போக போகிறதெல்லாம் கிடையாது. நீ படுத்துட்டு இருக்கிற இடத்துல இருந்தே கையில் ஃபோனை பிடிச்சிட்டு இருக்கிற அந்த கேப்லேயே மேலே இருக்கிற டிபியை டச் பண்ணினாக்கா சேனலோட டிபி தெரியுதுல்ல, அதை கிளிக் பண்ணனா ஜாயின் பட்டன் வரும். ஜாயினை தொட்டேனாக்கா மெம்பர்ஷிப் காமிக்கும். இல்லை இந்த நாலேஜ் கூட உனக்கு தெரியாது அப்படின்னு ஏதோ பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயின் டிக்கெட் எடுத்து போய் பார்க்க போகிற மாதிரியே நீங்களே சொல்லுங்கன்னா பைத்தியம். எல்லாம் மென்டல் கூதிங்களாக தான் என் லைவில் வந்து உட்காந்துருக்குது. செக் பாப்ஸு அரவிந்த் மெசேஜை பாருங்கள். இது எந்த புது மென்டலு? சந்தோஷன்ற ஒரு கிறுக்கனை இப்போ தான் பிளாக் பண்ணேன்.
இப்போ அரவிந்துங்கிற ஒரு கிறுக்கு நான் பிளாக் பண்ணணுமா? ஸ்ரீ பின்ன என்னடா நீயே பாரு. ஆமா, ஹேர் கலைஞ்சு கிடக்குது. புருஷன்காரன் பார்த்த வேலை. முகர கட்ட அப்புறம் இல்ல, ஜாயின் நீங்களே சொல்லுங்க. அப்படின்னா மேல டிபியை தொட்டா ஒரு செகண்ட் ஆகுமா? இப்படி தொட்டு ஜாயினை தொட்டு பாக்குறதுக்கு இது குடும்பம் அந்த கூமோனால முடியாது. நீங்களே சொல்லு. இல்ல, நானும் பொறுமையா சரி நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பன்னா கேட்டுக்கிட்டே இருக்கான். எவ்வளோ சொல்லுங்க, எவ்வளோ சொல்லுங்க, எவ்வளோ சொல்லுங்க. எனக்கு செம்ம கடுப்பாகுது. ஒன்று கேட்காத, ஜாயின் பண்ணுற மயிராண்டியாக இருந்தால் மேலே இருக்கிற டிபிஎத்தோடு ஜாயின் பட்டன் வரும். இது குடும்பம் உன் கைக்கு வேலை, மற்றதில் மட்டும் கை வேலை செய்யுது. என் கை இங்கே போச்சு அங்கே போச்சு, நான் பாத்ரூம்குள்ளே ஃபோனை தூக்கிட்டு ஓடினேன், உன்னை பார்த்தால தூக்குது, இறங்குது, டான்ஸ் ஆடுது, குதிக்குது, ஜம்ப் பண்ணுது. கொம்மாலா ஒன்னால ஒரு விரலை கொண்டு போயிட்டு அந்த ஜாயின் பட்டனில் தொட முடியாதா? மோகர கட்ட நாய்ங்களா வருது பாரு, கல்ச்சட கால சொன்னாங்க. சும்மா வெட்டி முட்டை வீணா போன தெண்டங்கள். அரவிந்தோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு காமிக்கல. முடிஞ்சா அரவிந்த பண்ண சொல்லுங்க கமெண்ட்டை. நான்லாம் போய் தேடிலாம் உள்ள போய் மற்ற கமெண்ட்ஸை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. வேணும்னா தேவை இருந்தால் மறுபடியும் அவங்களே ஒரு கமெண்ட்ஸை போட சொல்லுங்க. அக்கா உங்கள் வீடியோ எஃபியில் இருக்குது, எப்படி உங்களுக்கு அந்த ஐடி சென்ட் பண்ணுறது? நீங்கள் ஒன்றும் சென்ட் பண்ண வேணாம் செல்லம். நீங்கள் போட்ட கமெண்ட்ஸை நான் பார்த்துட்டேன். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி தாங்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பிளாக் அடிங்க, ரிப்போர்ட் அடிங்க, அந்த ஃபேக் அடிங்க. ஓகேவா? எல்லாமே ஃபேக் அடிங்க. இங்கே தான் என்ன பண்ணுறது? வயிற்று பொழப்புக்காக நம்மளோட வீடியோஸ் இப்படியெல்லாம் திருடி அவனுங்க வயிற்ற கழுவுறானுங்க. என்ன பண்ணுறது? ஸ்டார் போயிடுச்சு, பட்டு விபி பார்க்க முடியாது. சரி விடு, பார்த்துக்கலாம் விடு. செல்லம் இங்கே பாருங்கள், டபுள் டாப் பண்ணுங்கள் ஸ்க்ரீன். இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணுங்கள். மேலே தெரிய சப்ஸ்கிரைப் எல்லாம் தொட்டு ஆல் பட்டனை கொடுங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. வெரி 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 ஸ்பெஷல். இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் மெம்பர்ஷிப் லைவ் ஸ்டார்ட் ஆகும். ஜாயின் பண்ணால் பார்க்கலாம். எவ்வளோ என்ன எப்படி பண்ணுறதெல்லாம் அந்த குருட்டு கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்காதுங்க. ஜாயின் பண்ணணும்னு இஷ்டம் இருக்கிறவங்க மேலே இந்த டிபி இந்த மாதிரி தொடுங்க. சேனல் டிபி தெரியுதுல, இதை தொட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஜாயின் பட்டன் காமிக்குது. இதையும் தொட்டுக்கோங்க. இப்போ மெம்பர்ஷிப் வந்துருச்சு. உங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ் வேணுமோ இதில் பார்த்து செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சும்மா கேள்வி மசுரெல்லாம் கேட்டுட்ருக்கக்கூடாது. அப்படியே ஒன்றும் தெரியாத பாப்பான் போட்டா நான் தாப்பாங்கிற மாதிரி அப்படியே தெரியாத மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருந்தால் இவனுங்க உத்தம ராசனுங்களா? இவனுங்க பார்க்காத வேலையா? நெஞ்சனா அடுத்தவங்க நெஞ்சு இல்லைடா, ஓ நெஞ்சு தொட்டு சொல்லு. நீங்கள் என்ன நான் பழைய கில்லாடி வேலையை பார்த்துட்டு வந்துருப்பீங்க. அப்படிங்க நல்ல மசுராட்டம் அப்படி நடிக்கிறது. பொறுமை போச்சு புலிகேசி பொங்கிடு. டுடே சில்வர் இருக்கு மூர்த்தி, இருக்கு, எல்லா ஆக்சஸ் இருக்கு. நீ ஜாயின் பண்றது உங்க கையில இருக்கு. ஜாயின் பண்ணுங்க. அக்கா கேப்பு தெரியுற மாதிரி காட்டுங்க. அடி சேருப்பால நாயை, புறம்போக்கு நாயை, கோமால. உனக்கு கேப்பு தெரியுமா? கேப்பு எதுக்குடா? கேப்பு தெரிஞ்சு உள்ள வந்து பூர போறியா? சொல்லுடா. என்ன தலையை உள்ள போறியா, காலை உள்ளத்துக்கு உள்ள விட போறியா? அட நாயே, கேப்லேயே இருக்கிற நான் வந்ததுலேருந்தே கேப்பை காட்டு நான் கேப்புக்குள்ளே உள்ள பூந்து வேலை பார்க்க போறேன் என்ன? அப்புறம் அக்கா ஆட்டிங்க ஓத்தா வந்துட்டான்டா இந்த லோடு. எவன்டா அது வந்துட்டான்? இவனுங்க எல்லாம் ஒரு குரூப்பு தெரியுமா? இவனுங்க வளைச்சு ஒரு லைவாக வருவானுங்க. இப்படியே இவனுங்களுக்கு போய் உங்கள் அம்மா கிட்ட கேளு. அம்மா நீங்கள் எப்படி குசு விடுவீங்கன்னு உங்கள் ஆத்தா கிட்ட கேளு, உன் தங்கச்சிகிட்ட கேளு, உன் பொண்டாட்டிகிட்ட கேளு, உன் அண்ணங்கிட்ட கேளு, உன் அப்பங்கிட்ட கேளு. அவன் காலையில நல்லா சோத்தை தின்ட்டு ராத்திரி தின்ட்டு காலையில ஏஞ்சி விதமாக ரகமாக விடுவாங்க. போய் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணு. மொகர கட்ட நாய். சி, இந்த மாதிரி குசு மயிறு புண்ணாக்கெல்லாம் கமெண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு கமெண்ட்ஸா? நாயே, கை கூசுல உனக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸை டைப் பண்ணுறதுக்கு? அட புறம்போக்கு. சி, கூச்ச நான் செல்லாத நாய்.
ஹெட்செட்டு ஹெட்செட் போடுற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. அரவிந்தோட கமெண்ட்ஸ் ரியலி எனக்கு காமிக்கல ஸ்க்ரீனில். நிஜமாக காமிக்கல, யாருக்கும் வச்சுக்காதீங்க. அரவிந்த் சாரி, நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறது ரியலி எனக்கு ஸ்க்ரீனில் காமிக்கல, பட்டும் இதுலேயும் காமிக்கல. வேணா ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதில் இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் அரவிந்தோட கமெண்ட்ஸை பார்க்குறேன், ஒன்று கூட எனக்கு காமிக்கல. உன்னோட ஒரு வாட்டி ஐ லவ் யூ டார்லிங் பேபி, இங்கே வா, அவங்கள விடுங்க, அழகாக இருக்க பிளாக் சாரியில். தேங்க்யூ த ஜோடி, தேங்க்யூ ஜோடி. இல்லை எல்லாமே செப்டி டேங்க்கு வந்துட்டான்டா. செப்டி டேங்குக்கா, செப்டி டேங்க்கு அது என்னடா? அப்புறம் இந்த கலீஜி, சாலமம், சாக்கடை, வாய்க்கா, குப்பை, இந்த மாதிரி நாத்தா கேஸு, வேர்வை நாத்தம், ட்ரெயினில் போனேன், வயிற்று கலக்குச்சு, தண்ணி இல்லை. இதில் என்ன கருமம் கமெண்ட்ஸு இல்லை? இதில் என்ன கருமம்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. எந்த ரகத்தில் சேர்ந்தவனுங்க நீங்களாம்? நீங்களாம் மனுஷ ரகமா? மிருகம் கூட இப்படியெல்லாம் கேட்காதடா. மனுஷன்ல தாண்டா இப்போ ரகத்தை பிரித்து பிரித்து வச்சுருக்கீங்க. நீ எந்த ரகத்தை சேர்ந்தவன்டா? டே புண்ணாக்கு, நாத்தம், கசம், செருப்பால் அடிக்கணும் அந்த நாய்களை. வந்துடுறது அப்படியே தூக்கிக்கிட்டு, குண்டா சட்டையை தூக்கிக்கிட்டு எந்த பக்கம் சூடுவீங்கன்ட்டு. ஓ, இந்த வார்த்தையெல்லாம் என் வாயெல்லாம் சொல்ல வச்சுக்கிட்டு. ஐயோ ஐயோ. ஏன் அன்னைக்கு கூட தான் நீங்க எங்க பாரு, அவன் பேர் என்னடா? என்ன பேர் அவன் பேர்? ஜோடியா? என்ன பேர்? ஏதோ ஒரு பேர் போட்டிருந்தானே, ஜோடியா? ஐயோ ஐயோ. ஏன் அன்னைக்கு ஏதோ கேட்பாங்க தெரியுமா? ஏன் நீங்க கூட தான் அன்னைக்கு சொன்னீங்க, அப்ப நான் சொல்லக்கூடாதான்னு இந்த குழந்தைங்கலாம் கேட்பாங்க பாரு. ஏன் பாப்ஸு, நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி கருமாத்திரத்தெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ எப்படி இருந்த நம்ம. ஏன்டா நீ எல்லா சேனலும் இப்படிதான் போய் கமெண்ட்ஸ் பண்ணுவியா? உனக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க? இல்லை நீ என்னடா பண்ற? எல்லா சேனலும் இப்படிதான் பண்ணுவியா நீ? இன்னைக்கு தான் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கீங்க, 2 நாள் வெயிட் பண்ணுவோம் வியூஸுக்கு. ஓ அப்படி சொல்கிறீங்களா? பரவாயில்ல, இன்னைக்கான வியூஸ் எனக்கு ஃபஸ்ட்டே காமிச்சிட்டாங்க, பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ போய் பாருங்கள். இப்போ நீங்கள் நைட்டு விடியறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துடும், 50K வந்துடும், இதில் 15K வந்துடும். ஃபஸ்ட்டு சேனலில் வந்து 20Kக்கு மேலே போயிடுச்சு, எனக்கு காமிச்சிருச்சு. ஸ்க்ரீன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இன்னும் லேட் ஆகும். என் செல்லத்தை என்னடா பண்ணி வச்சுட்டீங்க இப்படி பேசிட்டு? நிஜமாக சொல்கிறேன், இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐயோ ஐயோ. தேங்க்யூ அஜயகுமார். இப்படி தான் டைப் பண்ணும்போது மைண்டில் வந்து போகாதா இவங்களுக்கு? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இன்னைக்கு வந்து இன்னைக்கு தான் நாங்கள் வந்து பாத்ரூமுக்கு வந்து இந்த சிங்கு வாங்குறதுக்காக போயிருந்தோம். அளவு பார்க்குறதுக்கு சின்ன அளவாக காமிச்சாங்க. நான் என்ன பண்ணேன், இப்படி காலை இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இப்போ ஒரு 8:30 மணிக்கு இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று இப்படி வச்சுக்கிட்டு, என்னங்க கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும், கொஞ்சம் பிசை, இதாங்க அளவு, இதாங்க அளவு அப்படின்னா. நான் சொன்னேன், இது பத்தாதுப்பா, ஏன்னா காலை இங்கே. நிஜமாக சொல்கிறேன், உண்மையாகவே இன்னைக்கு டாய்லெட்டை பற்றி தான் நான் பேசிகிட்டே வந்திருக்கோம். வீட்டுக்கு என் ஹஸ்ஸு வந்தவொடனே டாய்லெட்டை போய் அளக்குறேன்டி. நீ என்னடி வீட்டில் இருக்கிறது பெருசுங்கிற, இங்கே என்ன சின்னதுங்கிற? நான் அளக்குறேன் வா. அப்போ தான் நான் வந்து இது என்னமோ சாப்பிட்டுட்ருக்கேன், ரசம் சோறு பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ பாப்பாவுக்கு. இவங்க வந்து வா பார்க்கலாம், வா அளக்கலாம்னு. நான் சாப்பாடு கையில் தொட்டுட்டு இப்போ நான் டாய்லெட் பக்கம் வரமாட்டேன்.
டேகா குறைச்சிட்டீங்க, எக்ஸ்க்ளூசிவ் ப்ரீமியம் போடுங்க, இன் அடிஷ்னல் டு கிளாமர். பப்ஸு ரூம் ஸ்ப்ரே இருக்காதா? நறுமணம் அதை என்ன கருமம்னு எனக்கு தெரியல. குளிப்பானுங்களா குளிக்க மாட்டானுங்களா? எப்போ பாரு ஏன் இவனுங்க இதே போடுறானுங்க? நாத்தன்றான் அப்படின்றான். ஐயோயோ நான் சொல்ல மறந்துட்டேன்டா. அன்னைக்கு இதுக்கு வருஷம் பிறந்ததுக்கு நகை கடைக்கு போனோம்ல, அப்போ பில் போட்டுக்கிட்டு இப்படி கையை நீட்டிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். பக்கத்தில் ஒரு பொம்பளை வந்து நின்னா, பேகெல்லாம் மாட்டிட்டு நல்லா பல்காக தான் வந்து நின்னா. நான் இப்படி கொடுத்துட்டு இப்படி திரும்புகிறேன், என் பின்னாடி நின்றுட்டு இருந்தேன். என்னது இது உரசிக்கிட்டே இருக்குது? பில்லுதான் லைனாக தானே போட போகிறோம். அப்படி அடிச்சு மோதுதுங்க. ஒன்று மறுபடியும் சொல்லிட்டு நான் இப்படி நவுந்தேன். இப்படி கையை தூக்கி அவர்கிட்ட இப்படி பில்லை நீட்டினாடா. இப்படிதான் நீட்டினா. நான் இந்த இடத்துல இப்படி நிக்கிறேன். சரி, அதுக்கு மேல இந்த கையை வச்சுப்போ. நீட்டினா நான் இந்த சைடுல நிக்கிறேன். மாறி ஸ்மெல் திரும்ப கையை தூக்கி நீட்டிட்டு இருக்கு. அப்படியே நாத்தம் வருது நிஜமா. நான் அப்புறம் இப்படியே திரும்பிக்கிட்டு இப்படி நின்றுட்டு சீக்கிரம் கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. அப்புறம் அதை வாங்கி எடுத்துக்கிட்டு உடனே விட்டு என் வீட்டுக்கிட்ட அப்பா அந்த பொம்பளை கையை தூக்குனா பாரு, சரியான நாத்தம், கம்கட்டு நாத்தம் வருதுடா, குளிக்கவே இல்லை போல இருக்குது. உடனே இவர் இப்படியே உத்து பார்த்துட்டு, இல்லடி அவன் குளிச்ச மாதிரி தான் தெரியுதா, உடம்புல அந்த மாதிரி வருது போல இருக்கு, அதுக்குன்னு கம்கட்டில் நாத்தம் வர்ற அளவுக்கு சோப்பு போட்டு நல்லா பஞ்சு போட்டு தேய்ச்சா போயிடும் தானே, விட்டுடி இப்படி அதை வாங்குவோம். நீ இப்போ என்னமோ அவன் குளிக்கிறத பற்றி இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. உனக்கு என்ன தெரியும், நான் தானே நின்றுட்டு இருந்தேன், நீ பக்கத்தில் இருந்தால் உனக்கு தெரிஞ்சிருக்கோம். சரிடி அவள் காதில் ஊந்துற போது வாடி. ஆமா, நான் ஆசை தானே அந்த இடத்த போய் மூந்து பாக்குறதுக்கு. கையை நீட்டிட்டு பக்கத்துல ஒருத்தி கையை நீட்டினா நீ எங்க போயிட்டு நிப்ப? இப்போ பஸ்ல நிக்கிற, கையை பக்கத்துல நின்று போய் திரும்ப முடியுமா சொல்லு கும்பல்ல? இவன் ஒரு லியோ. சரி, ஓகே காய், சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டில் ஜாயின் பண்ண முடியல, ஒய் ஏன் என்னன்னு தெரியலங்க. அக்கல் நாத்தம் தான், வேற ஒன்றும் இல்லைங்களா? ஐயா கன்றாவிங்க, எல்லாம் சகிச்சிக்க முடியலங்க. அது என்னன்னா, நான்லாம் வந்து எப்போவுமே நீட் அண்ட் க்ளீன். நான் 2 நாள் குளிக்கலைன்னா கூட எப்போவுமே நான் ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பேன். எனக்கு வந்து அதிகம் வேர்வை வந்து உடம்புல சுரக்க, அப்படியே சுரந்தாலும் ஸ்மெல் வராதுங்க. நான் வீடு பெருக்கும் போது சமைக்கும் போது மட்டும்தான் என் உடம்புல வேர்வையே பார்க்க முடியும். அதுவும் உடம்புல வேர்க்காது, லேசாக இந்த இடமும் லேசாக இங்கே இருக்கும், அவ்வளோதான். ஆனால் சொல்கிறேன், அப்புறம் பிசு பிசுன்னு இருக்குல்ல, குளிக்கலைன்னா வேர்க்கும்போது அந்த பிசுன்னு இருந்தால் கூட சொல்கிறேன் எனக்கு ஸ்மெல்லே வராது. அது என்னோடய உடம்பு வாட்டம் அப்படி இருந்துட்டு, அதே மாதிரி என் வீட்டுக்காருக்கும் அதே மாதிரி தான். அவங்களுக்கு இந்த வேர்வை ஸ்மெல்லாம் வராது, அவங்களும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பாங்க. அவங்க ஒர்க்கு முடிச்சுட்டு வந்தாலும் அந்த ஒர்க்கு பண்ணனுடைய ஸ்மெல் இருக்கும்ல, அது மட்டும் தான். அந்த வேர்வை ஸ்மெல்லாம் வந்ததே இல்லை எங்களுக்கு. அந்த வேர்வை ஸ்மெல்லாம் அந்த மாதிரிலாம் போய் தாங்க முடியுமா? அப்படியே ஒரு மாதிரி போதையாகுது. அப்படி எப்படின்னா அப்படி நெடியேறுது. அவ புருஷன் நிலைமை யோசிச்சு பாரு, கஷ்டம்தான். அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க சகிச்சுட்டு அவங்களுக்குள்ள இந்த ஒரு ஈடுபாடு, அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுனால அவங்களுக்கு அது ஒத்து போகலாம். நமக்கெல்லாம் புதுசாக இது பண்ணுறது கஷ்டம். அப்புறம் ஒரு வாட்டி பர்ஃபெக்ட் ஃபிகர் பேபி, அப்படியா? அதான் தேங்க்யூ தான். இன்னைக்கு ஒய்டா லேட்டா? நான் ரொம்ப நேரம் ஆகுதுங்க, 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு லைவ் வந்து. என்ன இன்னைக்கு டாபிக் ஒரே கலீஜாக போகுது. கலீஜுக்கு தான் வியூஸ் போகுது, அதை நல்லா பார்த்தியா நீனு? புருஷன் நிலமை உண்மைதான். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் டபுள் டாப் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் தான், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே மெம்பர்ஷிப்புக்குள்ளே போயிடலாம். வெரி வெரி ஸ்பெஷல் மெம்பர்ஷிப், மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லையே ஒரு லைவ் எல்லாம் லைவை கூவாட்டா காமிச்சாங்க. இது வேற பண்ணி காமிக்கிறாங்களா? பண்ணாலும் பண்ணுவாளுங்கடா. ஏங்க ஒரு லைவ்ல எப்படி குசு விட்டாங்க, டர்ன்னு விட்டாங்கன்னு காமிச்சாங்களா? என்னங்க இதெல்லாம்?
ஒருவேளை அந்த மாதிரி இருக்கிறாங்க காய்ஸ் சில பேர். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு சேனலில் வந்து லிப்ஸ்டிக் கலர் கலராக பூசிக்கிட்டு ஜெல்லி மிட்டாய் எல்லாம் பவுலில் வச்சுக்கிட்டு இதை சாப்பிட்டு காட்டவா இதை சாப்பிட்டு காட்டவா, உங்களுக்கு என்ன கலர் வேணும் உங்களுக்கு. இதில் இவனுக்கு என்ன பண்ணணும், குழந்தை மாதிரி பிங்க்கு பிங்க் ஐ எனக்கு பிங்க்கு தான், நீங்கள் பிங்க்கு தான் சாப்பிட்ணும், இன்னொருத்த எனக்கு எல்லோ தான் பிடிக்கும், நீங்கள் எல்லோ தான் சாப்பிடணும். இருடா ஏன்டா அவசரப்படுற, இரு நான் எல்லோ தின்னுட்டு தானே பிங்க்கு வாயில போட முடியும் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி இப்ப லைவோட நிலைமை வேற மாதிரி போயிட்டு இருக்குது. அப்புறம் வந்து ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்டு தான். அப்புறம் ஹாய் மேடம், ஹாய் ஆசி, ஹாய் செல்லோ, ஹாய். ஸ்க்ரீனை வந்து லைக் போட்டுக்கோங்க, டபுள் டேப் பண்ணுங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் விடும். இந்த மாதிரி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் பண்ணுங்க எல்லாரும், டைம் போயிட்டே இருக்கு. பண்ணிடுங்க, டபுள் டேப் பண்ணுங்க. 200 லைக்கை ஃபில் பண்ணிடுங்க. ஹே பியூட்டிஃபுல், ஹாய் மேட்ச் பேக்கப், முரளிதரன், லைக் போடுங்கடா. சரி ஓகே, ஃபைனலா, சரி ஓகே. ஐயோ மாஸ்க் கழட்டணும் போல. லியோ நீ அந்த லைவ்ல ட்ரை பண்ண. தேங்க்யூ டியார், தேங்க்யூ. அன்னைக்கு நீங்கள் யார் நீ போட்ட கமெண்ட்ஸாக நான் படிக்க மாட்டேன் போடா. ஒரு தினம் லைவ்ல அவளே பாட்டு போட்டு அவளே மியூசிக் பண்ணி பின்னாடி விஷ்ணுகாரம் ஆடி இருக்கியா? எதுலடா? ஒரு தினம் லைவ்ல அவளே பாட்டு போட்டு அவளே மியூசிக் பண்ணி பின்னாடி, எனக்கு புரியல நீ என்ன கேட்குறேன்னா. ஈமான் ஹை, நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு என்னுடைய கனவுல வந்து ஈமான் வந்தாங்க. ஈமானை பார்க்கறதுக்காக என்னை வந்து வர சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அவங்க ரூம்லேயே இருக்காங்க. அப்போ நானும் என் ஹஸ்ஸும் பார்க்குறதுக்காக போகிறேன். முன்னாடி ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்குது. அதில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. நான் மட்டும் அந்த ரூம் தான் போல இருக்கு, இப்படியே பார்த்துக்கிட்டே போகிறேன். குறுக்கில் அந்த டேபிளில் ஒருத்தர் உட்காந்துட்டு, இந்தாம்மா என்ன நீ மாட்டுன்னு போயிட்டே இருக்க, இங்கே வா இங்கே வா. நான் சொன்னேன், இல்லை சார் நான் இமான் சாரை பார்க்கணும், அவங்க தான் என்னை வர சொன்னது. அவங்க வர சொன்னாங்களா அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த இமான் சார் வந்து அவர் குரல் கொடுக்குறாரு, நான் தான் வர சொன்னேன், வர சொல்லுங்க அப்படின்ட்டு. சரி சாரிம்மா வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பார்க்குறதுக்காக போயிட்டு அப்போ கூட்டுட்டு போகிறாரு. டக்குன்னு அப்படியே வேறு இடம் வருது. நீங்கள் இவ்வளோ பேமெண்ட்டு கட்டியிருக்கீங்கல்ல, அதில் வந்து நாங்களே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டோம், மிச்சம் இவ்வளோ தான் இருக்குது. அந்த கனவு வந்து ரொம்ப பெருசாக போகும், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அக்கா அன்னைக்கு பாப்ஸு மியூசிக் டைரக்டர் கரெக்டாக கனவுல வந்தாங்க. ஆமாம், எப்பயாச்சும் ஒரு வாட்டி எனக்கு நயன்தாரா தான் கனவுல வருவாங்க, அப்புறம் அஜித் சார் வருவார். இன்றைக்கி தான் என் கனவுல டி இமான் வந்திருக்காப்புல. டி இமானா என்னன்னு தெரியல, சரியாக பேர் தெரியல. அக்கா அன்னைக்கு இருக்கட்டும், கமெண்ட் செக்ஷன் கொஞ்சம் அதிகமாக லிஸ்ட்டு வேணும்ல, இருக்கட்டும் ட்ரீம் இருக்கட்டும். சிவா ப்ரோ டைமிங் காய்ஸ், லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. CP922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல். எதுக்காக வந்துச்சுன்னு தெரில, எனக்கு வந்துச்சு. ஆனால் எனக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்துக்கு ஒன்ஸாவது நயன்தாரா கனவுல வந்துடுவாங்க எனக்கு. அந்த கனவுல குறுக்க அந்த கௌஷிக் வந்தால், கௌஷிக் ஆதியா ஏன் கண்ணில் நீங்கள் வர்றீங்களே அக்கா, அப்படியா தீனா? கத்த சொல்லணுமா? யார் அவங்களையா? எப்போவும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் உங்கள் கனவுல? ஆமாம் மோனி, நிஜமா ரியலி என் கனவுல அவங்க தான் வருவாங்க. அப்புறம் எனக்கு வந்து ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி இருக்கும், எனக்கு ஸ்டாலின் சார் கனவுல வந்தார். என் கனவுல நிஜமா சத்தியம் என் கனவுல வந்தாங்க. அதே மாதிரி இன்னும் 2 பேர் இருக்காங்க. எனக்கு அவங்க பேர் தான் எனக்கு தெரியல, ஆனால் டிவி நியூஸில் பார்த்துருக்கேன் அவங்கள.
ஆனால் எனக்கு வந்து அவங்க பேர் தான் எனக்கு தெரியல. அவங்களும் கனவுல வருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்குமே வந்து ஸ்டாலின் சார் கனவுல வந்து ஒரு 3-4 வாட்டியாவது வந்திருப்பாங்க இந்த ஒரு 5 இயர்ஸில். ஏன்னா நான் அவங்கள பற்றி நான் டெய்லியுமே நாங்கள் எங்கள் வீட்டில் பேசிக்கிட்டே இருப்போம். எனக்கு எனக்கு நாங்கள் அவங்கள பற்றி பேசி நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால வராங்களா என்னன்னு தெரியல. காலை எப்போ எழுந்த? காலை நான் சீக்கிரமாக எழுந்துட்டேன். கேமராவை லைட்டாக ரைட்டில் திருப்புங்கானே கவலைப்படுறேன். இரு நான் எழுந்திருக்கிறேன். அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சமா அது சரி லைக் போடுங்க. இப்போ நான் எழுந்திரிச்சிட்டேன்ல, நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நான் எழுந்திரிச்சிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு லைக் போடணும். சீக்கிரம் லைக் போடுங்க. அப்புறம் வந்து இன்னும் ஆரம்பிச்சிட்டாருங்கடா, எல்லாம் தூங்குற லைவை போட்டுட்டு தூங்குறாருங்க. அக்கா ஒரு சுடர்னு இது கனவுல வந்தாரா பொங்கல் பரிசு கொடுக்கவா? டேய், ஆனா நீ இருக்க பாரு, என் கனவுல அவர் இப்போ வரலடா. 4 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்தாரு. அவர் கார்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு வெள்ளை வேஸ்ட் வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு இறங்குறாரு. நாங்க வந்து எதிரில் இன்னொரு கார்ல போயிட்டு இப்படி இறங்குறோம். அப்புறம் என் ஹஸ்ஸும் ஒயிட் கலர் ஷர்ட்டும் ஒயிட் கலர் வேஸ்டியை கட்டிக்கிட்டு எதிரில் இப்படி வராங்க. ஆனா பாக்குறோம் எதிரில், அவ்வளவுதான். கிட்ட வந்து பேசுற மாதிரி. அதுக்கு வேற மறந்துட்டு வேற கொஞ்சம் கணவர். எதுக்கு ஹல்வா கொடுக்க வந்தாரு? அதே அப்பெல்லாம் பேசக்கூடாது, அடிச்சிருவேன் நாங்க. ஒயிட்டி நயன்தாரா கனவுல ஃபிலிம் நயன்தாரா என்ன ஒரு மேட்சிங். இல்லையா, நிஜமாவே நான் வந்து எப்படின்னா அதிகமா அவங்கள பத்திலாம் நான் வீட்டுல பேசிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் நம்ம சார் இருக்கார்ல, நம்ம சாரை பத்தி கொஞ்சம் பேசிக்கிட்டே இருப்போம். அதனால எனக்கு சாரை ரொம்ப பிடிக்கும். அவருன்னா நமக்கு கொஞ்சம் உசுறு வச்சுக்கோங்களேன். காலை எப்போ எழுந்த? தூக்கம் போதுமா? காலையில வந்து 6:30 மணிக்கு முடிச்சேன். காலையில 6:30 மணிக்கு முடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து மதியம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து தூங்கினேன். ஒரு 1 மணி நேரம் தூங்கினேன். ஒரு 5:30 to கரெக்டாக 6:20 வரைக்கும் தூங்கினேன். அப்புறம் வந்து அதோட என் ஃப்ரெண்டு கால் பண்ணான். அவன் வந்து நியூ இயர் விஷ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நியூ இயருக்கு நாள் அவன் கால் பண்ணிக்கிட்டே இருந்தான், என்னால் எடுக்க முடியல. நியூ இயருக்கு மறுநாள் கால் பண்ணால் எடுக்க முடியல. அப்புறம் அதுக்கப்புறம் அவன் ஃபாரினுக்கு போயிட்டான். அப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு நேற்று கால் பண்ணான், நம்பர் புதுசாக இருக்குன்னு எடுக்கல. அப்புறம் இன்னைக்கு பண்ணால் எடுத்து அப்புறம் விஷ் பண்ணான். செல்லம் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சீக்கிரம் ஜாயினை போடுடா. ஏன் ஜாயினே பண்ண மாட்டேங்கிறீங்க? கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குல்ல, பார்க்க இஷ்டம் இல்லையா? பார்க்க விருப்பம் இல்லையா? வெரி ஹாட் அண்ட் கிளாமர். பார்க்க இஷ்டம் இல்லையோ? இஷ்டம் இல்லைனா தான் சைலண்டாக இருப்பீங்க. இஷ்டம் இருந்தால் ஜாயின் பண்ணுவீங்க. நாளைக்கு ரொம்ப ஒர்க்கு இருந்தால் சீக்கிரம் லைக்காக முடிங்க. லைவும் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க. இல்லைன்னா கண்டினியூ பண்ணுங்க. ஒர்க்கு இருக்குது தான், ஆனால் எனக்கு 9:30 மணிக்கு தான் ஒர்க்கு. ஸ்கூலுக்கு ஆனால் எஞ்சி தான் ஆகும். ஸ்கூலுக்கு வந்து சீக்கிரம் நான் எப்படியா இருந்தாலும் லேட்டாக படுத்தாலும் சீக்கிரம் படுத்தாலும் 7 மணிக்குள்ளே எழுந்தாங்க. எனக்கு பிடிச்ச நடிகரே சார் ஐயா தான். அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீ இத்தனை நாளாக சொல்லலை? கைத்தட்டு வா, இது போட்டுக்கோடு. ஏன்னா எங்க வீட்டுல போட்டோவே அவங்களோடது தான் இருக்கு. எங்க வீட்டுல முழுக்க அவங்க தான் நிறைஞ்சு இருக்காங்க. அப்புறம் நீங்க சென்னையா? ஆமா புகழ், சென்னை தான். அப்புறம் அக்கா உங்க ஊரு? ஆட செருப்பு நாயே. பிரியா, நீ என்ன லியோவுக்கு தங்கச்சியா? பிரியா, எனக்கெல்லாம் விஷ் இல்லையா? எதுக்குடா விஷ் பண்ணணும்? அவன் சொன்ன குசுக்கா? பைத்தியமே. நோ, ஆமா நேம்லாம் சொல்லலை. நான் நேம் சொல்லலை, வித்தவுட்டா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வித்தவுட்டா நான் அதுதான் சாருன்னு சொல்லிட்டேன் மொட்டையா. அப்புறம் ஜாஃபர் கிங்க 2 1 தான். 2 1 எதுக்கு? நோ நேம்ஸ் ப்ளீஸ்மா. ஓகே ஓகே ஓகே.
ஓகே மனோ, ஓகே மனோ, கரெக்டா நீங்க சொல்றது. நான் ஷார்ட்டா இன்னும் சொல்லட்டுமா? என்னன்னா உங்கள் ஓகே, அது யாருக்கு வேணாலும். ஆனா நம்ம அதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். மக்கள் ஆகிய நாம் தான் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்னா, நம்ம நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனையை எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய ஒரு ஆளை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். பொதுவா சொல்றேன். அதுவே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஓடி ஒளிஞ்சு அதை எதிர்கொள்ள முடியாத பலவீனமற்றவர்களை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எல்லாத்தையும் பார்த்துடலாம்டா, நமக்கு எல்லா பலமும் இருக்குது, எல்லா தெம்பும் இருக்குது, சமாளிப்போம் அப்படின்ற ஒரு துணிஞ்சு நிக்கிற ஒரு ஆளை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம இந்த தடவை கோட்டை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டைம் யார் என்ன வருவாங்க, என்ன நாட்டுல பிரச்சனை வரும்னே தெரியாது. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கம்மா. ஹாய் புஜ்ஜி, ஹாய் புஜ்ஜி, ஹாய். அப்புறம் சொல்லுங்க ராக்கு. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நான் உங்களை செலக்ட் பண்ணிட்டேன். அதான் நான் உங்களை செலக்ட் பண்ணிட்டேனா? இந்த சின்ன மண்டையில எவ்வளோ பெரிய பிரெயின் உங்களுக்கு, எல்லா டாபிக்குக்கும் கரெக்டாக பேசுறீங்க. அப்படியா? தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா. ஆனால் நான் வந்து பேரை சொல்லாமல் மொட்டையாக சொல்லியிருக்கேன். புரிஞ்சவன் பிஸ்தா, புரியாதவன் என்னன்னு நீங்களே நினச்சிக்கோங்க. சரி, உங்களை சென்னையில் பார்த்துருக்கேன், அதான் கேட்டேன். என்னை சென்னையில் பார்த்துருக்கீங்களா? எந்த இடம், எந்த இடம்னு சொல்லுங்கள். நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னா நான் தானான்னு சொல்லுவேன். நீலா, நாளைக்கு நான் சரி போ. ஓ, லீவ் போட்டேன் உனக்காக. நான் கோவிலுக்கு போக போகிறேன். எனக்காகவா? என்னடா சொல்கிற? ஐயோ, நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறானே. ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்க போகிறானோ? நான் இப்போவே சொல்லிடுறேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, சொல்லிட்டேன். இப்படியா? மயிலாப்பூர் இல்லையா? சென்னையில் மயிலாப்பூர் இருக்கா கைஸ்? மைசூரில் தானே இருக்குது மயிலாப்பூர். ஆமாம், மைசூர் வந்து பெங்களூரில் இருக்கா, சென்னையில் இருக்கா? எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளாகவே. காளிகாம்பாள் கோவிலுக்கு நாளைக்கு போகிறேன் அம்மம்மா. சூப்பர் பார்த்தி, தேங்க்யூ 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 தேங்க்யூ. இருக்கு. இது தானே பெங்களூரில் தானே இருக்குது மைசூர். நியர் விஷடி, நியர் விஷா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஜாஃபருக்கு இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். வாய்ப்பில்லை ராஜா, உண்மையாக தான் சொல்கிறேன். தேங்க்ஸ் கால. இருந்தாலும் நீ ஏன்டா லீவ் எல்லாம் போட்டுட்டு போகிற? ஒரு நாள் லீவ் போட்டால் சம்பளம் கட்டாகாதா? சோலை. அப்புறம் சுவாமி சொல்லுங்க. சுவாமி மச்சான், டாபிக் முடிஞ்சு நெக்ஸ்ட் டாபிக் போயாச்சு மச்சான். இப்போ கோயில் பக்கம் போயாச்சு டாபிக். நீ இன்னும் அதையே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிய மச்சான். லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க காய்ஸ். மாமி சூப்பர். மாமா நீங்கள் கொடுங்க. சூப்பர். சம்பளம் போனால் போட்டோ பார்த்துக்கலாம், அப்படி சொல்லக்கூடாது. சம்பளம் வரும்போது தான் வரும். பிறகு பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலான்னா அந்த சம்பளம் யோசிக்குமா? ஓ, என்னை அவ்வளோ அலட்சியமாக பார்க்குறியா? அவ்வளோ இலக்காரமாக போயிட்டேனா? அப்போது உன் கையில் நான் வரவே மாட்டேன், போடா அப்படின்னு சொல்லுவான். ஒரு டைலாக் சொல்லுவாங்க தெரியுமா, பழமொழியில் சொல்லுவாங்க பாருங்க. பணம் இன்னைக்கு போனால் நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம், சொந்த பந்தம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த சொந்தமே உன்கிட்ட பணம் இருந்தாதான் நிலைச்சு நிற்கும். சரியா? அதே மாதிரி பணம் இன்னைக்கு போனால் நாளைக்கு வரலாம். எப்படி வரும்? இல்லை எப்படி வரும்டா? இன்னைக்கு போனால் நாளைக்கு வந்துருமா? நீ இளமையாக இருக்கும்போதே உன்னால் சம்பாதிக்க முடியல,
முதுமையானதுக்கு அப்புறம் தான் நீ மூட்டை தூக்கி சம்பாதிக்க போறியா? சொல்லு. அது வரும்போது தான் வரும். நீ நினைச்ச உடனே அது வர்றதுக்காக ஓ அப்போ உனக்கு இப்ப தேவையில்லை, நான் உன்னை தேடி வரலான்னு நினைக்கிறேன், அப்ப நீ என்னை அலட்சியப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் உன்கிட்ட நீ நினைக்கிற நேரத்துக்குலாம் வரவே வராதான். வரும்போது இறுக்கி பிடிச்சிக்கணுமா. பழமொழியெல்லாம் நம்ம ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்டதுடா பழமொழிகள்லாம். இது தெரியாம இன்னும் இருக்கீங்க. போங்க போயிட்டு நம்ம எம்ஆர் ராதா மூவியை பாருங்க, அவருடைய மூவியை பாருங்க. இப்போ உள்ள மூவியெல்லாம் பார்த்து வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர். போய் எம்ஆர் ராதாவுடைய டைலாக்ஸ் படத்தை போய் முழு படத்தை பாருங்க. அவர் சொல்ற ஒரு டைலாக்கும் நம்ம வாழ்க்கையில இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற அத்தனையுமே அப்பத்துல காலகாலமா அப்படிதான் இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த காலத்துல இப்படி, இந்த காலமும் அப்படிதாங்க இருக்கு. அதே ஒரு படத்துல அண்ணன் தங்கச்சி ஃப்ரெண்டோட குழந்தைங்க வீட்டுக்கு வராங்க. இவளுக்கும் அந்த 2 வயசுல 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. வர ஃப்ரெண்டுக்கும் 3 வயசுல குழந்தை இருக்கு. உள்ள இவங்க நுழைஞ்ச உடனே அந்த குழந்தை கை இந்த குழந்தை குடுகுடுன்னு பிடிச்சிட்டு ஓடி போய் படியில உட்காந்துக்கிச்சு. உடனே அங்க உள்ள டயலாக் என்ன சொல்றாங்க, இந்த காலத்து குழந்தைங்களை பாருங்களேன், நம்மளெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அவங்க வயசு பிள்ளைகளை பார்த்தோன்னே எப்படி விளையாடுதுங்க, எப்படி அறிவா யோசிக்குதுங்க பாருங்களேன். அதுக்கு ஒரு டைலாக் பேசுங்க, அறிவா இருக்கும். எப்படி அப்ப சொன்ன இந்த காலத்துன்னா அதுவே பழைய காலத்து படம். இந்த காலத்து பிள்ளைங்கன்னா அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, காலகாலமாவே இப்படிதான் இருக்கு. எல்லா பிள்ளைகளுமே அறிவா தான் இருக்காங்க. பெரியவங்களா இருந்தாலும் இப்பவா இருந்தாலும் டெக்னாலஜி மட்டும்தான் வளர்ந்துருக்கு. மற்றபடி மக்கள் மனசு மூளை எல்லாம் ஒரே மாதிரி திங்கிங் தான். ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இப்ப வரைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கு காலகட்டம். எதுவும் மாறலாம் கிடையாது. டெக்னாலஜி மட்டும்தான் வளர்ந்து இருக்குது, வேற எதுவும் கிடையாது. அவர் கடவுள் பத்தி சொன்னா எல்லா டயலாக்கும் ஃபாலோ பண்ற. சூப்பர் 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 சூப்பர். மெம்பர்ஷிப் லைவ் எப்போடா? நீங்கள் ஜாயின் பண்ணால் நான் வருவேன். ஜாயினே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஜாயின் பண்ணால் தானே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஜாயின் பண்ணுங்கள். யாராவது ஒரு சில்வராவது ஜாயின் பண்ணணும், இல்லை ஒரு கோல்டாவது ஜாயின் பண்ணணும். அப்போ தான் எனக்கு ஒரு ஆசை வரும். ஓ இவங்க ஜாயின் பண்ணுறாங்க, நம்ம உள்ளே போய் அவங்கள இன்னும் ஹாப்பியாக பார்த்துக்கணும். அப்போ தான் தோணும். ஜாயினே பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ எப்போன்னு கேட்டுகிட்டே இருந்தால் நான் இங்கே குட் நைட்டு முடிச்சிட லைவ்னு டக்குன்னு கட் பண்ணுவேன். கட் பண்ணிட்டு நான் மெம்பர்ஷிப்புக்கு போயிடுவேன். அப்போ அது வரைக்கும் உட்காந்தே இருப்பீங்களா? ஓகே சரி இன்னைக்கு விட்டுட்டோம், நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு. பாப்ஸு நீராவில ரயிலுடன் இங்கே இட்லி அவிஞ்சி தின்றான். என்னது நீராவியுடனா? புரியல பாப்ஸ் எனக்கு. யாரு சொன்னா பணம் இருந்தால் தான் சொந்தம் வரும்? ஒரு சில பேர் தவிர யாரையும் நம்ப வேண்டாம், நம்ம மேலே நம்பிக்கை வரும், டைம் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. இல்லை மோனி, நான் பார்த்துட்டேன். நான் எல்லா சொந்தத்தையும் பார்த்துட்டேன். சொந்த பந்தம் ஒரே மாதிரி ஈவனாக எல்லாருமே மிடில் கிளாஸாக இருந்தால் ஒற்றுமையாக இருக்காங்க. உங்களுக்கு இப்போவும் புரிஞ்சுக்கோங்க. காசு இருந்தால் தான் சொந்த பந்தம் தேடுனா, காசு இருக்கிற எல்லாரையும் சொந்த பந்தமும் கிட்ட நெருங்கிறது கிடையாது. அதுவும் நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் காசே இல்லாதவங்க கூடி எல்லாரும் ஒன்றா ஃபங்க்ஷன் நடத்துதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க எல்லாருமே ஒரே ஈக்குவலாக இருப்பாங்க. ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கிறவங்க எனக்கு சொந்தம் தான் வேணும், சொந்தம் தான் பெருசு, என் அண்ணன் பெருசு, அக்கா பெருசு, அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. ஒருத்தவங்க ரொம்ப பணக்காரங்களாக இருந்து, ஒருத்தவங்க ரொம்ப மிடில் கிளாஸு, அதுலேருந்து இன்னொரு பேட்ச் ரொம்ப ஏழை. இது மூணும் இருக்கிற அந்த சொந்த பந்தத்துக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பணம் இருந்தால் பழகுவாங்க. நான் சொல்கிறத நீங்கள் பிரிச்சுக்கணும். பணம் இருந்தால் பழகிறது பேட்சாக நீங்கள் பிரிச்சுக்கணும். ஒன்று இருந்தால் ஈவனாக ஒரே மாதிரி இருக்கணும், டோட்டல் ஃபேமிலியே. ஓகேவா? அப்படி இருக்கிற குடும்பம் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டே இருக்காங்க. அவங்க டோட்டல் ஃபேமிலி எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க சொந்த பந்தத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எல்லாருமே ஒன்று கூடி தான் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. கடனோட வாங்கி 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 அந்த கடனை அடைக்கவே அவங்களோட லைஃப் அதிலே போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதே மாதிரி நான் என்னோட சர்க்கிளில் சொல்கிறேன். ஓவராக பணக்காரங்களும் இருக்காங்க, அப்புறம் மிடிலும் இருக்காங்க, ரொம்ப ஏழையும் இருக்காங்க. இவங்க 3 இருக்கிற இந்த பேட்ச் ஒரு ஃபேமிலியில் நீங்கள் நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா பணம் இருந்தால் பழகிறதுன்னு மாறி மாறி இருக்காங்க. அக்கா ஒரு லைவில் தப்பாக சொல்லிட்டேன். பணம் இருந்தால் தான் சொந்தம் வரும், பணம் இருந்தால் சொந்தம் நமக்கு நம்பிக்கை வரும். கரெக்டு நீங்கள் சொல்கிறது. கரெக்டு
கரெக்டு. சரி ஓகே காய், லைவ் முடிச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப டைம் தாண்டிடுச்சு. வாங்க இப்போ நம்ம கோல்டு மெம்பர்ஷிப் லைவுக்கு போகலாம். சிற்பி 922 குடைக்குள் மழை நம்ம யூடியூபில் மட்டுமே, நம்ம சேனல். வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். ஓகே, நம்ம இப்போ கோல்டுக்கு போயிடலாமா? சரி, குட் நைட் ட்ரீம், குட் நைட் மோனிக்குட்டி, குட் நைட் தலை, குட் நைட் சரு, குட் நைட் பாப்ஸு, குட் நைட் ஷங்கர், குட் நைட் குட் நைட் குட் நைட். எல்லாருக்கும் குட் நைட். வாங்க இப்போ நம்ம கோல்டு மெம்பர்ஷிப்புக்குள்ளே போகலாம். அக்கா அபி அக்கா, 2வது முறையாக அம்மாவுடன் உங்களை லைவ் பார்க்கிறேன். பிரேமா அம்மாவுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். வணக்கம் அம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? அது உண்மையாக இவர் சொல்கிறது உண்மையானு எனக்கு தெரியாது. பேரை சொல்ல விரும்பலை. நான் பொதுவாக சொல்கிறேன். உண்மையிலேயே பார்க்குறதா இருந்தால் வணக்கம் அம்மா. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? உடம்பை பார்த்துக்கோங்க. டைமுக்கு டேப்லெட் சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. உடம்பை பார்த்துக்கோங்க. எதையும் யோசிக்காதீங்க. முடிஞ்சால் நம்ம லைவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டன். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி பார்க்குறவங்க ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, குட் நைட். குட் நைட். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நம்ம சேனல் கிஸ்ஸே கொடுக்க மறந்துட்டோம். ஓகே ஓகே, நாளைக்கு பார்க்கலாமா? இப்போ நம்ம கோல்டுக்கு போகலாமா? வாங்க.